அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி, எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி, அதான் குரு பகவானுடைய கிரக பயிற்சி. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதி மிருகசீட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷபராசி. இதுலயுமே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். இந்த ராசியில பிறந்தா நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க. நிறைய கற்பனை திறன், இவங்க மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாதுங்க. பயங்கரமான ஒரு கற்பனை திறன் ரிஷபத்துக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துல இருந்து பின் வாங்க மாட்டாங்க. இதான் ரிஷபத்துடைய ஸ்பெஷலே. ரொம்ப நாகரிகமான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே ரிஷபத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி தாங்க. சரிங்களா? உணவை ரொம்ப விரும்புவாங்க, கலைகளை ரொம்ப விரும்புவாங்க, ஒரு ரசனவாதி, ரசிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு விஷயம் கொடுத்தா அதை முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி உங்க மைண்டால கேட்ச் பண்ண முடியும். ரிஷபங்கிறது நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடுபடக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி, எல்லாருமே ரிஷபராசிக்காரங்க எப்படா குரு பயிற்சி வரும், எப்படா குரு பயிற்சி வரும், எப்படா நமக்கு நல்லது நடக்குங்கிற மைண்ட்ல இருக்கிறீங்க நிறைய பேர். நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்குமா அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய உங்களுடைய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி வருதுங்க. என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்கப்பா இந்த ரிஷபராசிக்காரங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. யாரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துரும். யாருக்கு குரு பகவான் சனி பகவான் ஜாதகத்துல சரி இல்லையோ அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க. மருத்துவமனை போகாத ஆளே இல்லை. எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு பண பிரச்சனை, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஏன் இன்கம் சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு தடை, வேலை உத்தியோகத்துல எத்தனை பேர் இப்ப மாத்துறீங்க, மேலதிகாரிட்ட எத்தனை பேர்கிட்ட ப்ரெஷரு, இது எல்லாமே 3 மாசம் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க. இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, குடும்பத்துல பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸு பார்க்காத ஆள் இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேச்சால ஒரு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு தடுமாற்றமோ, இல்லை நிறைய பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணம் இப்ப இன்னைக்கு வருங்கிறாங்க, நாளைக்கு வருகிறாங்க, அந்த பிரச்சனையை ஒரு இடத்த விற்கலாம் பார்க்குறேன், அந்த இடத்த ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்க, அந்த இடத்துக்கு நல்ல சேல்ஸ் பண்ணி என்னால் விற்க முடியலை, அவ்வளோ ஒரு தடையா இருக்கு, அதுல ஒரு இடத்துல ஒரு சைன் மட்டும் பண்ணணும், அதுலயும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னவங்க பல பேர் ரிஷபராசியை பொறுத்தவரை. ஏன் பொதுமக்களுடைய தொடர்பா இருக்கட்டும், நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, கூட்டு தொழில் எதுவா இருக்கட்டும் எல்லாமே, ஏன் தொழில எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லையே. படிப்பு, கல்வி, தொழில், கணவனை ஒற்றுமை, வேலை, இது எல்லாமே டவுன் ஆணுச்சு ரிஷபத்து. ஜென்ம குரு இதுக்கெல்லாம் என்ன பண்ணார்? ஜென்ம குரு ஒரு சில பேர் அப்படியே ஜாதகம் சரியில்லைன்னா தடையை கொடுத்துப்பா. ஏன்னா சுக்கிரன் குரும் பகைக்கிறன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருக்கும்போது ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருந்திருக்க மாட்டேங்கிறவரு. கால் வலி, சதப்பிடிப்பு, எத்தனை பேர் இருந்துச்சு கேளுங்களேன். கால் வலி, சதப்பிடிப்பு, இது மாதிரி கட்டி கொப்பளம், உடம்புல ஏதாச்சும் ஒரு கொப்பளம் இது மாதிரி வர்றது பண்றது எத்தனை பேர் பார்த்தாங்க கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ரிஷபராசி நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க குரு கொடுக்குறாரு பாருங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு பலனை. 2ஆம் இடத்து குரு அள்ளி அள்ளி கொடுக்கும், அற்புதமா கொடுக்கும், பயங்கரமா கொடுக்கும், பல விதமா கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும். வருமானத்து குரு
பயங்கரமான ஒரு விஷயத்த உண்டு பண்ண போது பாத்துங்க. லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி ரிஷப ராசியா இருந்தே தீரும். நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க, நீங்க பயந்து போய் ஒதுங்காதீங்க. எல்லாருமே ஆஹா இப்படி வந்துருச்சு, ரொம்ப செலவு வந்துருச்சு, ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, வேலை கிடைக்கலன்னு சொல்லி மனக்குழப்பம் அடையாதீங்க. உங்களுடைய கற்பனையை இப்ப யோசிங்க, நல்லா யோசிங்க. யோசிச்சு யோசிச்சு நேரத்துல ஏமாத்துட்டீங்க. யாருமே இந்த கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இனிமே நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. ஜாதகத்துல திசாபத்தி நல்லா இருந்தா அந்த குரு பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்துக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தான அதிபதி. உங்க மைண்டை நல்லா யோசிக்க வைக்கக்கூடிய அதிபதியே இந்த 8ஆம் இடம் தான். ரகசியத்தை திங்க் பண்ண வைக்கக்கூடிய 8ஆம் பாவம் தான். 8ஆம் இடம் கெட்டது மட்டும் கிடையாது, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அடுத்து 11 மேல் படிப்பு, பட்ட படிப்பு, இது எல்லாமே இந்த குரு தான். குருக்குன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, தனகாரகர். இவருக்கு என்ன, பணம், பொண்ணு, நகை, இதுக்கெல்லாம் அதிபதி யாரு, குரு தான். இவர் பேர் என்ன, பொண்ணுன்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு அதிபதி இவர் தான். காசு பணத்துக்கு இவர் தான் அதிபதி. குழந்தைகளுக்கு இவர் தான் அதிபதி. ஒரு மனிதனுக்கு தெய்வ திருப்பணிகள், ஆன்மீக துறைக்கு இவர் தான் அதிபதி. எல்லாமே இந்த குரு பகவான் தான். ஒரு ஒழுக்கமானவரா, ஒழுக்கம் இல்லாதவரா, ஆசிரியர் வேலை பார்க்கணும் குருவுடைய அருள் வேணும். பேங்க்ல வேலை பார்க்கறா குருவுடைய அருள் வேணும். ஒருத்தருக்கு நீதி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு குருவுடைய அருள் வேணும். இது மாதிரினா குரு பகவான் ஒரு முக்கியமான ஒரு ஃபேவரட்டான கிரகமா இருக்கும். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க. குரு ரொம்ப ஒரு அனுக்கிரகமான கிரகம். நம்ம ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு மட்டும் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்தா போங்க, வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறுங்க. அதனாலதான் குரு எங்க இருந்த இடத்த விட பார்க்கிற இடத்துக்கு பலங்கிறாங்க. அதனால குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சி ரிஷபராசிக்கு டாப்பா இருக்கு பாருங்க. 2ஆம் இடத்துல குரு. நான் உனக்கு கொடுக்குறேன் வருமானத்தை அப்படிங்கிறது. பொருளாதாரத்துல பயங்கரமாக ரிஷபராசிக்காரங்க எத்தனை பேருக்கு நகை வாங்குற ஆசை இருக்கு, அவங்களாம் இப்ப வாங்க போறாங்க. இடம், நகை, இது 2ல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் மட்டும் பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை வந்தா அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்தே தீரும். ரிஷபராசியை பொறுத்தவரை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு கேஸுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம், உங்களுக்கு அரசாங்கம் மூலம் அனுகூலமான நேரம் வருது. அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். எத்தனை பேர் மாணவ மாணவிகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்க. உங்க லக்னத்தோட இப்ப சூரியன் இருந்துட்டு அந்த குரு பயிற்சி அரசாங்க வேலையை 100% கொடுத்துரும். ஜாதகத்துல பார்த்து உங்க ஜாதகத்துல லக்னத்துல சூரியன் இருக்கணும். அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க, நல்லா இருக்கும். பொருளாதார வருமானம் பெரிய லெவல்ல கொடுப்பாரு. வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ ஏதாச்சும் வாங்க போறீங்க, அது நடக்க போகுது. குடும்பத்துல பாத்துக்குங்க. வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுது. எத்தனை பேர் வேலை இல்லாம ஒரு வருஷமா வீட்டுல இருக்கீங்க, அனைவருக்கும் நல்ல வேலை. நீங்க படிச்ச படிப்பு வேலை இல்லைல்ல, அதை தாண்டி தானே நல்ல வேலை இல்லாம பாக்குறீங்க. இப்ப நல்ல வேலையா பார்ப்பீங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு இருக்காது, கோர்ட்டு கேஸ் இருக்காது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா பார்க்கறேன். ஏன்னா 5ஆம் பார்வை சிறப்பு பார்வை. அப்ப இந்த பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலை உத்தியத்துல ஒரு நல்ல ஒரு நிம்மதியா பார்க்கக்கூடிய நேரம் வந்தே தீரும். அதை மாத்த முடியாது. அப்ப நீங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வேலை உத்தியத்துல கண்டிப்பா கிடைச்சே தீரும். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, கண்டிப்பா போங்க. அங்கே வேலை நிறைய பேர் அங்கே படிக்க போறீங்கன்னா அங்கேயே நிறைய பேர் வேலை கிடைக்கும், பார்த்துக்குங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலாம், திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிருங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும், பார்த்துக்குங்க. அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சகோதர சகோதரி நல்லா இருக்கும். தாய் மாமனுடைய உறவு நல்லா இருக்கும். இது எல்லாமே ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு. இப்போ சொந்தமா தொழில் பண்ண ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ ஏன்னா 10ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்த அவர் 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. அப்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி யோகத்தை யாரெல்லாம் எடுக்கிறீங்க, வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுத்துங்க. ரிஷபராசிக்கார கண்டிப்பா 100% அடிக்கும். பெருங்கொண்ட பணம் கிடைக்கும், பார்த்துது. ஜாதக தசாபதி நல்லா இருக்கணும். உங்களுக்கு என்ன ராசியான என்ன அதை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா கொடுக்குறாரு. இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கொடுப்பார். ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. எந்த ஒரு தடையுமே இருக்காது, பார்த்துங்க. இனிமே சொந்த தொழில் பண்ணணும் எனக்கு ஆசைன்னா பண்ணுங்க.
பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை பக்கம் தேடி வரும் பாத்து. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே என்ன பாதை? வெற்றியான பாதை. ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி பயங்கரமா இருக்கும். உங்க ஜாதகத்துல தசாபதிகளா இருந்தா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ராஜாதி ராஜ கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் பாத்து. பெண்களுக்கு பாருங்க, இந்த விளையாட்டுத்துறையா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும். வட்டி தொழில் பண்றவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, கலைத்துறையில உள்ளவங்க, சிற்பி லைன்ல உள்ளவங்க எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறது. இப்ப பெண் அதே மாதிரி பாருங்க, நட்சத்திரம் பார்ப்போம். அதோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமேல் நீங்க தைரியம் பயணிங்க, எல்லாமே வெற்றியா வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஒரு தலைமை பொறுப்பு போறதோ எல்லாமே தேடி வருது பாருங்க. ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கு. அறிவு சார்ந்த விஷயம், அரசாங்கம் சார்ந்த விஷயம், அரசியல் சார்ந்த விஷயம், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை, அரசு மூலம் வெற்றிகள் எல்லாமே தெரியுது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும். அது இந்த கார்த்திகை நட்சத்திரம் சொல்றேன். லைஃப்ல வாழ போறீங்க பாருங்க. அரசியல், அரசாங்கம் ஃபீல்டு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, நிறைய கலைத்துறையில் நிறைய இருப்பீங்க. ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கு பாருங்க. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க லைஃபை வாழக்கூடிய நேரம் தேடி வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம், வெற்றி அடையக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே எதுவுமே பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். அதாவது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும். மெயினா அந்த கட்டிடத்துறை, போலீஸ் துறை, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் கொடுப்பார். அதே மாதிரி பிறகு தொழிலையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும். இந்த மிருகசீரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது. அடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்குடைய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே, அண்ணலே ஐயனே என் அப்பனே, தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை உமையவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே, என் சுவாமி நடராஜனே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, குரு சாத்தா, பரபரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தெளிவின் குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, இன்று குருவாக நீங்க யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு, நீங்க யாரா இருந்தாலும் இல்லை, மூர்த்தி பெரியது இல்லை, கீர்த்தி பெரியது. இது எல்லோருக்குமே தெரியும். கீர்த்தியை வச்சுதான் குரு. அதனால குருவா யாரை நீங்க ஆவாகனம் பண்ணுகிறீர்களோ அந்த குருவை பத்தி இந்த நன்னாளில், எந்த நன்னாளில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட 4:30 மணி அளவில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி, இப்ப குருன்னா யாரு நமக்கு தெரியணும். குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு. குருவை பேரு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா குருவுக்கு உரிய தலங்களை மட்டும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயூர்ங்கிறத முதல் குரு பேரே குருவாயூர். பார்த்தீங்களா, குருவாயூர் தான் முதல் குரு.
அடுத்தது திரு அண்ணாமலை குரு. ஏன்னா 33 தேவர்களும் குருவா இருக்கக்கூடியது அந்த குரு, அதனுடைய திருத்தலம். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பஞ்சபூத தலங்களிலேயே மேக்சிமம் திருவண்ணாமலை. அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி, கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு தவம் ஏற்கக்கூடிய இடம் திருவானைக்கோவில். அதனாலதான் திருவானைக்கோவிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும், எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும், எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும். திருவானைக்கோயில திருமணம் நடக்காது. இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல. அதனால திருவானைக்கோவிலுங்கிறது முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம். அதனாலதான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது. பரிகாரம் உதவி பண்ணிட்டு உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அதனால அது ஒரு குரு. அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள், மாதா பிதா குரு, அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான். அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை, ஆயக்கலை 64 கலை, 8வது கலை ஜோதிட கலை. பாருங்க, 8வது கலையில ஜோதிட கலையை வச்சிருக்காங்க. அப்ப 8ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுது. இன்னும் விஞ்ஞான உலகம், இது மெஞ்ஞான உலகம். விஞ்ஞான மெஞ்ஞானத்திலையும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஒரு நீங்க அந்த மீடியாக்களை போகும்போது, அந்த கம்ப்யூட்டர்களை போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க? பாதி பேத்துக்கு தெரியும், பாதி பேத்துக்கு தெரியாது. அந்த 8ங்கிற நம்பரை வச்சுதான் நீங்க ஓப்பன் பண்ணணும். அப்ப அதனாலதான் 8 ஜோதிடத்துறையில வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது 12 ராசிக்குரிய குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷப ராசி. அப்ப 11/5/2025 இந்த குருப்பெயர்ச்சியில இப்படியே கடந்து போகுமா நமது வாழ்வு, இல்லை எப்படி நம்மால் முடியும் இந்த வாழ்வு, இல்லை ஜெயிக்கத்தே முடியுமா என்ற உணர்வோடு பின்னி பிணைக்கக்கூடியவங்க தாங்க நீங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னைக்குமே ரிஷபராசிக்காரவங்க பாருங்க, காரியத்துல கண்ணா இருப்பீங்க. ஏன் காரியத்துல கண்ணா இருப்பீங்கன்னா, தொழிலுக்கு உரியவர் நீங்க. உங்க ராசிக்கு தர்ம கர்மாதியை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சனீஸ்வரர் எப்படி இருக்காரு? எல்லாரும் சொல்லிட்டாங்க. ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? ஒட்டு மொத்தத்துல 100க்கு 100 மார்க்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஐயா நான் அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? இப்ப நீங்க ரிஷபராசி, அப்ப ரிஷபராசி இருக்கீங்க, ரைட்டு. உங்களுக்கு உங்க ராசிக்கு 4ல சுக்கிரன் இருக்கிறான். 4ல சுக்கிரன் மட்டும் இல்ல, சூரியனும் சேர்ந்து இருக்கிறான். சுக்கிரன் சூரியனும் ஜென்ம விரோதி. அப்ப 4க்குரிய சுக்கிரன் உங்க ராசிநாதன் இப்ப தனுசுல இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப அட்டமாதிபதி தசை நடக்கும். ஏற்கனவே அதாவது உதவி செய்ய விட உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மேசராசியில கார்த்திகை 2, 3 இருக்குது. கார்த்திகைக்கு அடுத்து ரோகிணி இருக்குது. ரோகிணிக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு மிருகசீரிசம் 3 நட்சத்திரம் இருக்குது. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல கார்த்திகைக்கு உங்களுக்கு ஆஸ்ட்ரீஸா வந்துருவீங்க. அடுத்து ரோகிணி கண்டிப்பா அம்பாள் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். மிருகசீரிசம் அதுவும் குரு சம்பந்தப்பட்டது, செவ்வாய் சம்பந்தப்பட்டது. அப்ப ரிஷப ராசிக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு அடியனை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு 50-60% நல்லா இருக்கும். எந்த வகையிலையாவது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஏன்? 3 பயிற்சி வருது. 3 பயிற்சி வருது. உங்க ராசிக்கு 11ல சனி பயிற்சி வந்துடுது. உங்க ராசிக்கு 10ல ராகு வந்துடுறாரு. உங்களுடைய ராசிக்கு 2ல குரு வந்துடுறாரு. இதை விட என்ன சார்? உங்க ராசிக்கு 2ல குரு வந்துடுறாருங்க. எது கெட்டு போனாலும் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. எது கெட்டு போனாலும் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது.
ஏன்னா 2ஆம் இடம் தான் உலகத்துக்கு உகந்தது, 2ஆம் இடம் தான் அனைத்தும் கொடுப்பது, 2ஆம் இடம் தான் அனைத்துக்கும் சால சிறந்தது. அதனால 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாதுங்க. அப்ப ராசிக்கு 2ஆம் இடம் உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை செய்யக்கூடிய நாள் இந்த ஒரு பயிற்சி. 3 பயிற்சிக்கும் கண்டிப்பாக 3 நீண்ட தூர பயிற்சி. 3 மாசத்துல முடியாது, 2 மாசத்துல முடியாது. எப்படி 1 வருஷம் என்ன குரு வக்கரமாகும். குரு வக்கரமாகுது மட்டும் கொஞ்சம் போயிட்டு உங்க ராசிக்கு 3க்கு போகும், கடகத்துக்கு போகும். அதை நம்ம அது அடுத்த ப்ரெடிக்ஷன் நம்ம தெளிவா பேசிக்கிடுவோம். இப்ப உங்க ராசிக்கு 2ல இருக்கனால மிக அபிரதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள். ஏன்னா எல்லா பயிற்சிக்கும் ரிஷபத்துக்கு எல்லா ஜோதிடத்துறையும் எல்லா வல்லுநர்களும் ரிஷப ராசிக்கு தான் சொல்லியிருக்காங்க. நானும் ரிஷபராசிக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா எப்படி சொல்லணும்? உங்க என்ன லக்கணம், சிம்ம லக்கணத்துக்காரங்க கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சிம்ம லக்கணம், 2வது கடக லக்கணமும் கவனமாக இருக்கணும். கடகமும் கவனமா இருக்கணும். கடகமும் சிம்மமும் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு பகை கடிதல். மிக அற்புதமா இருக்கணும். என்னங்க செய்ய போறீங்க? தொழில் அடுத்த வரணும்ல, தொழில் வரணும்ல. கிருத்திகை இருக்கிறீங்க, ரோகிணி இருக்கிறீங்க, மிருகசீரிஷம் இருக்கிறீங்க. அப்ப கிருத்திகை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில். ஆனா நீங்க ராசி ரிஷபராசி. அப்ப ரிஷபராசி இருக்கும்போது ஜவுளி, அப்ப ஜவுளி எடுத்துக்கோங்க. நம்பர் 1 ஜவுளி. பேக்கரி எடுத்துக்கோங்க. உங்க ராசிக்கு தயவு செய்து உங்களுக்குரிய தொழில் எடுத்துக்கோங்க. அப்ப பேக்கரி எடுத்துக்கோங்க, ஜவுளி எடுத்துக்கோங்க. வெளிநாட்டுக்கு போகலாம். ஏகப்பட்ட கிராக்கி. வெளிநாட்டுக்குரிய கிரகம் ரோகிணி உச்சம், உங்க ராசிக்கு 3க்குரிய உச்சம். அப்ப முயற்சி செய்யும்போது வெளிநாட்டுக்கு போகலாம். மீடியாக்கள் அத்தனை மீடியாக்கும் சொந்தக்காரர். அத்தனை நாடகம், நாட்டியம், நடிப்பு, பாட்டு, வாய்ப்பாட்டு அனைத்துக்கும் சொந்தக்காரர் ரிஷபராசி. அப்ப அவங்களும் நீங்க கண்டிப்பா உங்க ராசிக்கேற்ற தொல்ல போங்க. இது மட்டும் இல்லைங்க, இல்லை நேத்தா வெங்காயம் விற்க அழுகின வெங்காயம், இன்னைக்கு தக்காளிக்கு அழுகின தக்காளி விற்றுருக்கிறான், ஆடிக்காரில் போறான் சொல்றாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கும் நல்ல நேரம் வந்து விட்டது. சாதாரண கார் இல்ல, அவ்வளவு அபூர்வமான கார் இல்ல, எலக்ட்ரானிக் கார் வந்துருச்சுல்ல. அப்படிப்பட்ட காருக்கு சொந்தக்காரர் ரிஷபராசி. அப்படிப்பட்ட சொந்தக்காரர் தான் ரிஷபராசிக்காரர். அதனாலதான் அழகு சம்பந்தப்பட்டது, குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சொல்றோம் பார்த்தீங்களா, சினிமாக்கள் சொல்றோம் பார்த்தீங்களா. அப்ப திரைத்துறை எல்லா துறைக்கும், அது எந்த சின்ன துறையா இருந்தாலும் பெரிய துறை இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரிஷபராசி நேயர்களுக்கு கவனம். கொஞ்சம் கவனத்தை கூட்டிக் கொண்டு அகலக்கால் வைக்காம காலத்துல ஒரு முறை தான் உங்களுக்கு வரும். அந்த ஒரு முறை தான் நன்மையை கொடுக்கும். அந்த நன்மையை செஞ்சு கொண்டால் நிச்சயமாக உங்க மிகப்பெரிய நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகை முருகன் கோயிலுக்கு போயிருங்க. ரோகிணி குறிப்பா திருவானைக்காவல் அம்பிகையே கண்டிப்பா ஒரு தரமாவது பண்ணிட்டு வாங்க. அதுக்கடுத்து ரோகிணி ரங்கநாதர் இருக்காரு. அப்ப அண்ணனும் தங்கையும் சேர்ந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிச்சயமாக 2மே பரிகார ஸ்தலம். நான் இன்ட்ரோவிலே கொடுத்துருக்கிறேன். அதனால உங்களுடைய குறையெல்லாம் தீர்க்கும். அடுத்தது மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தை கண்டிப்பா முருகன் சம்பந்தப்பட்ட கோயில், எந்த கோயில் இருந்தாலும் அதையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேற்கொண்ட வயசை பார்த்துக்கோங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன, உங்களுக்கு வயசை பார்த்துக்கிட்டு கரெக்டா என்ன தொழில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். என்ன தொழில், கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மட்டும் தவிர்த்து நீங்க எந்த லக்கணமா இருந்தாலும் எந்த தொழில், ராகு திசையில சுக்கிர புத்தி, சனி திசையில புதன் புத்தி, புதன் திசையில சுக்கிர புத்தி, புதன் திசையில சனி புத்தி, மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம். பி கேர்ஃபுல். வழிபாடுகளை லட்சுமி வழிபாடை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கண்டிப்பா கிருத்திகை முருகன், அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு பண்ணிக்கோங்க. ஒரு மகத்தான வெற்றி விழாவாக கொண்டாடும் வருடம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சினா என்ன, குரு பெயர்ச்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுப கிரகம். அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார். அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம். அந்த பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு
சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான். அதனால ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமர்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு, பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு, சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து தனஸ்தானம் சொல்லுவோம். அந்த குரு முதல்ல சொன்னா போல தனக்காரகன் குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வருவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த ரிஷபராசி என்பதற்கு கொடுக்க போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும். அந்த என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த தனஸ்தானத்தில் குரு வரும்போது மெயினாக உங்களுக்கான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, பணம் தான் சார் பிரச்சனை, பணம் வந்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயிச்சிருவேன், நான் கடனுடைய அளவு தாங்க முடியல, எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தனக்காரகன் குரு 2ஆம் இடத்துல வரும்போது, அதே போல் ரிஷபராசி என்பதற்கு லாபாதிபதியும் குரு பகவான், அந்த லாபாதிபதியும் 2ஆம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பண செல்வங்களை, பண மழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வரக்கூடிய பணத்தை கரெக்டான முறையில் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். நிறைய பேருக்கு பணம் வந்தால் என்ன பண்ணுவோம், உடனே அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், தொழிலில் நஷ்டம் இருக்கும், அதெல்லாம் சரி செய்யணுன்ட்டு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஜெயிச்சிட மாட்டோமா, வர்ற பணத்தை நம்ம மாற்றி மாற்றி போட்டு அப்படியே எடுத்தலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இம்மீடியட்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை நோக்கி அந்த பணத்தை செலவு பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே போல் இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வராரு. அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிளவுகளுக்கு ஒரு முடிவு வரும். சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு, சந்தோஷத்துடன் குடும்பத்துடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தீர்வுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது, நல்ல அந்நுண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்க போது, அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி நிறைய பிரச்சனைலாம் ஆகிடுச்சு சார், வேற ஒரு மேரேஜுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது, ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் அப்படின்னு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் ரிஷபராசி என்பவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ, லேட்டாக ஆகிடுச்சு மேரேஜ்னு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு ரைட் டைம். அந்த டைமில் திருமணம் செய்யும்போது வந்து சந்தோஷங்கள் இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில பேர் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நேரம் நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும்போது என்னன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் தனஸ்தானத்தில் குரு பகவான் வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வேலையில் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளையும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்யலாம். காரணம்னா குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கடனுடைய அளவு குறையும்.
உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் நிறைய ரிஷபராசி என்பது வருத்தப்படுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா வேலையில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வெளில அடிதடி தகராறாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதுதான் 6ஆம் இடத்துடைய சிறப்பே. அதே போல் பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பேங்க் சம்பந்தமான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 10ஆம் இடத்துல குரு போகும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த குரு பார்க்கும்போது என்னன்னா, உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை நோக்கி எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் வரும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதே போல் 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா, ஆசைகளால் ஏமாந்துருவீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத அந்நுண்ணியங்கள், தேவையில்லாத ஒரு ஆண் பெண் சபலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது என்னங்கன்னா, நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். என்னன்னா, நீங்கள் அந்த குடும்பத்தோட ஊர் மாறுற மாதிரி இருக்குது, இடம் மாறுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் செஞ்சுக்கிங்க. வேறு கண்ட்ரி மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரி மாறலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இந்தியா மட்டும் வரணும்னு நினைக்காதீங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னைக்கு நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்க அங்கேருந்து திரும்ப முடியாது. காரணம் என்னென்னா, காலபுருஷனுக்கு 2வது ராசி. சம்பாதிக்கணும்னு போனவங்களால கண்டிப்பாக திரும்பி வரவே முடியாது. இல்லை சார் வீசா முடிய போகுது சார், இல்லை சார் பிஆர் கிடைக்கல சார், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் கடைசியில் அந்த வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக நீங்கள் வெளிநாட்டிலே பர்மனெண்ட்டாக தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பணம், குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்புகள், உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்வு, எதிரிகளால் ஏற்பட்ட வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா போல, தசாபுத்தி தந்தா போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்பில் 51 பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் பார்க்க போறோம். இந்த குரு 9 கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம், மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம், அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம். ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும், கல்வி வளம் பெற வேண்டும், பொருளாதார நிலை பெருக வேண்டும். அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிகச் சிறப்பாக விழ வேண்டும். இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய, குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள்
திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன, அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம். அதாவது 48 கோடியே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார். இந்த பார்வையால் சுப பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார். என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாகி கடகராசிக்கு சென்று நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார். இந்த 12 மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்து தான் முழுமையான பலனை செய்ய போகிறார். அந்த இடையில் அந்த ஒரு 40 நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார். இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வணக்கம். இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்ய போகிறது, மிக சிறப்பான விடுதலையை உங்களுக்கு அமைக்க போகிறது. இந்த குருவுக்கு என்றே சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குரு எப்போதும் தான் இருக்கும் இடத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள மாட்டார். பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார். பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ரிஷபம் அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 2வது ராசி, சுக்கிரனை அதிதேவதையாக கொண்ட ராசி, ஸ்திர ராசி. ஸ்திரம் அப்படின்னா உறுதியான அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தாலும் உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. உழைப்பை மட்டுமே அதிகமாக நம்பக்கூடிய ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் நில ராசி. நிலம் பொறுமையானது, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னு திருவள்ளுவர். நிலம் எப்படி தன்னை காயப்படுத்துவதை கூட தாங்கிக் கொள்கிறதோ அதுபோல் நாம் பழி சொல்பவர்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த குறளை சொல்லியிருக்கிறார். அந்த நிலத்தை தன்னுடைய ராசியின் ஒரு பஞ்சபூத தத்துவமாக கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் அதை சரி செய்து கொண்டு அதை தாங்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையை அடையக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்க தன்னை தயார்படுத்தி கொள்ள தயாராக இருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு ராசியை விட்டு விலகி போகிறார். அப்போது உங்க ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு ஸ்லோகம் அல்லது பழமொழி சொல்லப்படும். அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து குரு விலகி போவது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலைகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி, என்னென்ன மாதிரியான விஷயங்களை எனக்கு செய்ய போகிறது அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறதே எனக்கு நல்லா புரியுது. உங்க ராசியிலிருந்து 2வது வீட்டுல இருக்க போறாங்க. குரு 2ல் இருந்தால் உங்களுக்கு திருமணம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பு, தொழில் செய்வர்களுக்கு தொழில், தனஸ்தானம், கல்வி ஸ்தானம், வாக்குஸ்தானம் அந்த இடங்களில் குரு பகவான் இருக்க போகிறார். அப்ப தனம், கல்வி, வாக்கு இந்த இடங்களை உங்களுக்கு சிறப்பு செய்யும். தன்னுடைய 5ஆம் பார்வையாக அவர் 6ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். 6 அப்படி என்பது கடன், எதிரி, நோய் இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். கடனை தீர்க்க போகிறார். எதிரிகளிலிருந்து சமரச பேச்சுவார்த்தைகளை தரப்போகிறார். நோயிலிருந்து விடுதலை தரப்போகிறார் இந்த குருவின் பார்வையால் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8 அப்படிங்கிறது ஆயுள், அவமானம், வழக்கு இதை குறிக்கக்கூடிய இடம். அப்ப நமக்கு அவமானம் தரக்கூடிய சம்பவங்கள் ஏதேனும் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் அந்த அவமானத்திலிருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார். இந்த தவறு இவர் செய்யவில்லை, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் எடுத்துக்காட்ட போகிறது இந்த குருவின் பெயர்ச்சி. வழக்கு, நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். வேலை பார்த்துருக்கேன் சார், அந்த கம்பெனில 10 வருஷம் வேலை பார்க்குறேன் சார், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இன்கிரிமெண்ட் இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு திடீர் என்று ப்ரமோஷன் அல்லது சம்பள உயர்வு தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்ய போகிறார். 10ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி பகவான் அங்கதான் இருக்கிறார். அந்த இடத்தில்
ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ராகு பகவான் அங்க வந்திருக்கிறார். அப்ப அந்த சனி ராகு 10ஆம் இடத்திலிருந்து தொழிலில் தந்த அனைத்து விதமான நெருக்கடிகளையும் இந்த குருவின் பார்வையால் நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள். மேலதிகாரிட மிக நல்ல பேர் வாங்க போறீங்க. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தன்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட சொன்ன டேட்ல சொன்ன வேலையை முடித்து கொடுத்து நல்ல பேர் நீங்க வாங்க போறீங்க. அப்படிங்கிற விஷயத்தை இந்த குருவின் பார்வை மூலமாக இந்த ரிஷபராசிக்காரங்க அடைய போறீங்க. சரி, இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் அதிசாரமாகி 3ஆம் இடத்துக்கு போக போறாரே, அப்போது எனக்கு ஏதாவது நல்ல பல நல்ல விஷயங்களை செய்வாரா அப்படின்னு அதிசாரமாகி 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பாங்க. அப்ப 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சுபமான பல விஷயங்களை செய்வார். திருமணம் பேசி முடிக்கப்படும். அக்டோபர் நவம்பர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் திருமண பேச்சுகள் முடிவாகி உங்களுக்கு தை மாசி இந்த மாதிரி மாதங்களில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கும். 9ஆம் இடத்தில் குரு பார்க்கின்ற அந்த 40 நாட்கள் காலங்களில் தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வில்லங்கங்களும் தீரும். 11ஆம் இடத்தை பார்க்கின்ற அந்த 40 நாட்களில் தொழில் முறைகளில் லாபம் நன்மை இந்த மாதிரியான செயல் விஷயங்களை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்ய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து சனி பயிற்சி ஏதேனும் நல்ல பலன் கெட்ட பலன் விஷயங்களை செய்யுமா, அந்த ராகுகேது பயிற்சிகள் நல்ல பலன் கெட்ட பலன் விஷயங்களை செய்யுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுகேதுக்கள் 10ஆம் இடத்துல இருப்பது நல்லதான் செய்ய போறாங்க. அப்பனா ராகுவை பத்தி நீங்க அதிகமா பயப்பட வேண்டியதில்லை. அப்ப இந்த குருவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான செமையான இடத்துக்கு தான் வந்து இருக்க போறாங்க. அப்ப குருவும் நமக்கு நல்லது செய்ய போறாரு. ராகுகேதுக்களும் 10ஆம் இடத்துல ராசிக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல ராகுகேதுக்கள் இருந்து அவங்களும் நமக்கு நல்லதான் செய்ய போறாங்க. அப்போ ஒரு பெரிய சிறைச்சாலையிலிருந்து விடுதலை அடைய போறீங்க ரிஷபராசிக்காரங்க. அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கான நற்பலன் நல்ல விஷயங்களை செய்ய போகிறார் அப்படின்ட்டு. சரி, இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார்? ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்க குரு அரசு வேலைகளை வாங்கி தருவதற்கான நேரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். கட்டாயம் அரசாங்க வேலைகள் அரசாங்க சம்பந்தமா நீங்க செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். விஓவை பார்க்கணுங்க, ஆர்ஐயை பார்க்கணும், தாசில்தாரை பார்க்கணும், என்னோட வேலை ரொம்ப நாளா நடக்காம இருக்கு முடியாம இருக்கு அப்படிங்கிற அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அரசு சம்பந்தமான வேலை விஷயங்களை மிக சுமூகமாக மிக சுபமாக முடித்து தரப்போகிறார். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி அதுதான். அப்ப அங்க அதுல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவங்களுக்கு மனோதைரியத்தை அதிகமாக கொடுக்கும். சளி நீர் சம்பந்தமான தொந்தரவுடைய விஷயங்கள்ல இருந்து விடுதலை தரும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு போர் போடணும் அப்படின்னா போர் நல்லபடியாக அமையும். நீரூற்று கண்டுபிடிக்கப்படும். பண்ணைக்குட்டை அமைத்தல், கிணறு வெட்டுதல் இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான நன்மைகளை செய்யும். அடுத்து மிருகஸ்ரீடம். முதல் 2 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கும். இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மண் சம்பந்தமான யோகங்களை நிறைய அமைச்சு தரும். சகோதர வழிகளில் மேன்மை லாபம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும். சரி, இந்த ரிஷப ராசிக்காரங்க யாரை எந்த தெய்வத்தை எப்போது வழிபட்டால் நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் அப்படின்னா, கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படின்னு கும்போணம் டு திருவாரூர் சாலையில் திருச்சேரை அப்படிங்கிற ஊர்ல கடன் நிவர்த்தீஸ்வரர் அப்படின்ற தெய்வம் இருக்கிறாங்க. அவங்கள திங்கட்கிழமை நாளில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கடன், எதிரி, நோய் இந்த தொல்லைகள் நீங்கி நல்வாழ்வு பெறுவீர்கள். இந்த ஓராண்டு மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 90% நற்பலன்களை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும்.